வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தமிழ் ப்ளாசம் சேனலில் ப்ரொக்கோலி பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ப்ரொக்கோலி 1 கப் எடுத்துருக்கிறேன், சின்ன வெங்காயம் 10 நறுக்கி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசால் தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் வேணும்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா காரம். கடைசியில் தேங்காய் திருவி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது கடாயை வச்சு கடாய் சூடு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் சூடு ஆயிடுச்சு. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கினோடனே ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரொக்கோலி எண்ணெயில் கொஞ்சம் வணங்கணும், இது கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதனால் எண்ணெயில் வணக்குனீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லாம் வராது. இதில் மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போது கறி மசால் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், முழுகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், ப்ரொக்கோலி எப்படி வெந்துருச்சுன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, தண்ணிலாம் வற்றிருச்சு. நம்ம தேங்காய் திருவலை போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வணக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வணக்கினா போதும், இறக்கிடலாம். பாருங்கள், ப்ரொக்கோலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள்.